இப்போ பாருங்க 36 வருஷம் 37 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு புடவை கிடைக்குதுங்க. கரெக்டாக இல்லைங்களா? அவங்க சந்தோஷப்படுறாங்க, ஓகே. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸில் வந்துங்க நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்ம சந்ததியை கொண்டு போகணும்னா ஒன்று சேமிப்பு இருக்கணுங்க, இல்லை படிப்பு இருக்கணுங்க. அவங்க சொன்னது என்னன்னா, என்னோட எல்லா பசங்களும் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களே அவர் வந்து பண்ணாததுனால தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சுங்க. அந்த சமயத்தில் நான் வியாபாரம் அது எதுவும் சுற்றிக்கிட்டே இருந்தேன். என்னோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கூட்டிக்கிட்டே போனது இல்லைங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்கள வந்து வெளிநாடு கூப்பிட்டு போகிறேங்க, எங்கே நினச்சாலும் கூப்பிட்டு போகிறேங்க. ஆனால் அன்றைக்கி மிஸ் பண்ணாங்க பாருங்க, அது இன்னும் அவங்களுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போது அந்தந்த ஏஜில் இப்போ என்னால் வந்து அதை திருப்தி படுத்த முடியல, என்னால் திருப்பி அதை கொடுக்கவும் முடியலங்க. ஆனால் இன்னைக்கு என்னாலும் பண்ண முடியுதுங்க. பட் அன்னைக்கும் சூழல் இருந்ததுங்க, அதை நான் சரியாக அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கலங்க. அப்போது இளம் வயதில் இருக்கிறவங்க அதையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி பணம் இருக்கும்போது சேமிச்சிட்டால் நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு கூட சந்தோஷமா இருக்கலாம். நம்ம இந்த சந்தோஷத்தை சில இடத்துல இழந்தால் கூட நம்ம சந்ததியை வந்து நம்மளை நம்பிதான் அந்த சந்ததி வந்திருக்குங்க. அந்த சந்ததியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னா சேமிப்பு முக்கியங்க, படிப்பு முக்கியங்க. இந்த ரெண்டுத்தையும் தவற விடக்கூடாதுங்க. இதுதான் முக்கியமான விஷயம்.